பிரம்மா என்ன ஆச்சுன்னார் பட்டத்ரி. அம்போஜ பூஹு ஆவிஷ்டரா, தாமரையிலேருந்து பிரம்மா பயந்து போய் கீழே ஊந்துட்டாராம். ஐயோ, இது என்ன உருவமா இருக்கு, பார்த்தாலே பயமா இருக்கே. அந்த உருவம் தன்னுடைய நகத்தை அந்த ஹிரண்யகசிபுவுடைய உடம்புல துளைத்ததான். அதை பிடிச்சு இழுத்துன்னு வருதான். வீட்டு உள்ளியும் அல்ல வெளியிலும் அல்ல என்று வாசற்படியில் அமர்ந்ததாம். ஆகாயமும் அல்ல பூமியும் அல்ல என் மடியில் அமர்த்தியதாம். பகலும் அல்ல இரவும் அல்ல என்கின்ற அந்தியம் பொழுதில் வந்ததாம். உயிர் இருக்குன்னு சொல்லலாம், வெட்டும் போது வளர்கின்றபடியால். உயிர் இல்லைன்னு சொல்லலாம், உயிர் வெட்டும் போது வலிக்காதபடியால் என்று தன்னுடைய நகத்தை பயன்படுத்தியதாம். அதோட அந்த வயத்தை கிழிச்சுட்டு விரலை விட்டு பெருமாள் தேடுறாராம். வியாக்கியாத்தா கேட்டார், என்ன தேடுறார் பெருமாள்னு. ஐயோ, இந்த வயத்திலேருந்து தானே பிரஹ்லாதன் ஒரு பாகவதோத்தம முத்து கிடைச்சது. இன்னொரு முத்தை எங்கேயாவது இந்த வயறு ஒழிச்சு வச்சுருக்கோன்னு தேடுறாராம் பெருமாள். நாரசிம்ஹா வபுஹு ஸ்ரீமான்னர் பீஷ்மர். நாரசிம்ஹம்னா அது ஒரு தனி அழகு. ராமனுக்கும் கிருஷ்ணருக்கும் கூட இவ்வளவு பவுஸ் இருக்காது. அவர் வந்தானே முதலியே தப்பு தான் சொல்லுவார் ராமர் மேல, நரசிம்மர் மேல சொல்ல முடியாது. கேட்ட உடனே வந்த ஆவிர்பவித்தவன் நிருசிம்மன். ஆழ்வார், பெரியாழ்வாருக்கு ஒரு தனி பெருமை. ஏனைய ஆழ்வார்கள் தாய் பாவனையில, மகள் பாவனையில, தோழி பாவனையில தூது கூட விட்டுருப்பா. பெரியாழ்வாருக்குத்தான் ஒரு தாயின் பரிவு இருந்தது. மணவாள மாமுனிகள் எடுக்கிறார், பொங்கும் பரிவால் வெள்ளிபுத்தூர் பட்டர் பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். பொங்கும் பரிவு. பெருமாள் நம்ம காக்க வேண்டும், பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டுமே ஒழிய நம்ம பெருமாளுக்கு அனுகிரகம் பண்ற நிலைமையில நம்ம இல்லை. ஆனா பெரியாழ்வாருக்கு ஒரு பயமாம். கூடல் நகரியில, மதுரையில பாண்டியராஜா பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் என்று அந்த பாதங்களோடு கூடிய விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார் ஆனையின் மீது பவனி வரும்போது பெருமாள் பிரத்யட்சமா வந்துட்டார். ஐயோ, நம்ம குழந்தை பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன், அதை பார்க்கணும்னு போட்டோ எடுக்கிறதுக்காக பெருமாள் வந்துட்டார். வந்த பெருமாளை பார்த்த ஆழ்வாருக்கு பயமா, இவ்வளவு அழகா இருக்காரே என் பெருமாள், யார் கண்ணிச்சிலாவது பட்டு போயிட போறதே, ஐயோ பெருமாளுக்கு ஏதாவது ஆயிட போறதேன்னு இவர் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்றார். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி நன்னா இருக்கட்டும், உன் சங்கு நன்னா இருக்கட்டும், சக்கரம் நன்னா இருக்கட்டும், கதை நன்னா இருக்கட்டும், கருடன் நன்னா இருக்கட்டும், பையுடை நாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு பகை கொடியும் நன்னா இருக்கட்டும், எல்லாம் நன்னா இருக்கட்டும், நன்னா இருக்கணும்னு கொண்டாடுறாரு. அப்ப சட்டுன்னு பெரியாழ்வாருக்கு நிருசிம்ம ஞாபகம் வந்துடுத்துனே. பெரியாழ்வாருக்கு கோஷ்டிபுரம்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப உங்களுக்கும் கிட்டக்கதான். ஏன்னா ஸ்ரீரங்கத்திலே நீங்க தான் பாஷிக்காரர் நடந்து போனார். திருக்கோஷ்டியூர்னு பேர், அதுக்கு கோஷ்டிபுரம்னு பேர். 108 திவ்யதேசங்கள் ஒன்று பாண்டிய நாட்டு திவ்யதேசத்துக்கு அடக்காது. அங்க பெருமாள் நின்றான், இருந்தான், கிடந்தான் இருப்பார். அஷ்டாங்க விமானம். பெருமாளுக்கு சௌமியநாராயணன்னு பேர். அழகா இருப்பார். சம்ஸ்கிருதத்துல கோஷ்டிபுரம். ஆழ்வார் திருக்கோட்டியூர் அப்படின்னு பாடுறார். வண்ணவாழங்கள் சூர் திருக்கோட்டியூர் பெரியாழ்வார் பாசுரம் தான். பெரியாழ்வாருக்கு கோஷ்டிபுரம்னா பிடிக்கும். ஏன் கோஷ்டிபுரம்னு பேருனா, இந்த நிருசிம்மாவதாரத்துக்கு முன்பதாக ஹிரண்யகசிபு வரம் வாங்கிட்ட உடனே தேவர்கள்லாம் பயந்து போயிட்டானா, இவன் நன்னா இருப்பான் போல இருக்கு, செத்தே போக மாட்டான் போல இருக்கு, என்ன வழின்னு எல்லாரும் கோஷ்டியா இருந்து பேசின ஊர் கோஷ்டியூர். அதுதான் கோட்டியூர்னு மாறிடுச்சு. அதாவது பெரியாழ்வாருக்கு நிருசிம்மன்னா ரொம்ப பிடிக்கும். திருப்பல்லாண்டு பாடும்போது சொல்றார், நிருசிம்மா நீ நன்னா இருக்கணும். ஆனா நிருசிம்மரை பொதுவா சொல்லாம எப்படி சொல்லியிருக்காருன்னா, நிருசிம்மர் எப்போ பிறந்தார்? இப்பதான் பிறந்தார். கரெக்டா, இப்பதான் தூண்லேருந்து வந்த சமயம் தான். இப்ப நம்ம எல்லாம் அம்மாவுடைய கர்ப்பத்துக்குள்ள ஆம்னயானிக் சாக், ஆம்னயான், கோரையான், பிளாசென்டான் இருக்கும். அதுக்குள்ள ஆவரண ஜலம் ஆம்னயானிக் ஃப்ளூயிட்னு ஒன்று இருக்கும். நம்ம வயத்திலேருந்து ஒரு டியூப் அம்மாவுக்கு போகும். கரெக்டான சமயத்தில் இந்த வாட்டர் வில் பிரேக். நார்மல் பிரெக்னன்சியில் பிரேக் ஆனவங்க கரெக்டாக அந்த குழந்தைய வெளியில் எடுக்கணும். அப்போ அந்த அம்பிளிக்கல் கார்டை கட் பண்ணணும். எல்லாரும் இப்படி தான் வந்திருப்போம். இதுதான் நேச்சுரல் ப்ரொசீஜர். ராமனும் அப்படிதான் வந்தார். ஓசலை வயத்திலேருந்து உலகத்து உதரத்துள் புதிந்து அருமறைக்கும் அவனை அஞ்சனக் கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் சோதியை திருவுரப்பெயர்ந்த நாள் திறம்கொள் கோசலைன்னு இருக்கம்ப.
வெளியில் வந்த உடனே தசரதர் அதை கட் பண்ணிட்டு உடனே எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். தேவகி வயிற்றிலிருந்து ஜட்டரத்திலிருந்து கண்ணனும் அப்படித்தான் வந்தார். ஒரு தாயின் வயிற்றிலேருந்து நீங்களும் நானும் எப்படி வந்திருக்கோமோ கிருஷ்ணரும் அப்படிதான் வந்தார், ராமரும் அப்படிதான் வந்தார். ஆனால் அது என்ன, சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறு அப்படிதானே அவர் பாடியிருக்கார். ராமநடை கிருஷ்ணநடைன்னு சொல்றாடோ, சிங்கநடை போட்டு. அந்த தலைவர் என்ன சொல்லியிருக்கார், நம்ம வழி தனி வழியா இருக்கணும்னு சொல்லியிருக்கார். நம்மளை போல பிறந்துட்டா, ராமர கிருஷ்ணரை போல பிறந்துட்டா நரசிம்மர் பெருமை இல்லை. அவர் புது விதமா பிறந்தார். அவர் ஒரு அம்மா வயிற்றுலேன்னு பிறந்தார். அந்த அம்மா யாருன்னா தூண். தூண் தான் அம்மா, பில்லர் தான் அம்மா. மதர்ஸ் நேம் என்னன்னு போட்டா பில்லர் அப்படின்னு ஒண்ணு. நரசிம்மருடைய அம்மா பில்லர். அந்த பில்லர் எப்படி ஒரு தாயின் கர்ப்பம் ஓப்பன் ஆகுதோ அந்த மாதிரி அது பிளந்தது, குழந்தை வெளில வந்துடுச்சு. அப்படின்னா நரசிம்மர் பிறந்து எத்தனை அழியாச்சு, இப்பதான் பிறந்தார். பிறந்த உடனே வேலையை பண்ணிட்டார், கிழிச்சுட்டார். இந்த சிங்கக்குட்டியெல்லாம் நீங்க என்ன வளர்த்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஃபெரோஷியஸ்னஸ் இருக்கும். நரசிம்மர் எவ்வளவு மகாலட்சுமியோட உட்காந்துட்டாலும் நம்ம லக்ஷ்மி பக்கமா போய் நிற்கணும். ஏன்னா அவர் சட்டுன்னு எப்போ நக்கங்கள்லாம் வெளியில வரும்னே நமக்கு தெரியாது. அதனால இந்த இடத்துல பிரகலாதன் இருந்தான். ஆழ்வார் பாடினார், இப்போதுதானே தூணிலிருந்து பிளந்து வந்துட்டார் எம்பெருமான். பிறந்த குழந்தைக்கு, நீங்கள்லாம் பெரியவர்கள் நிறைய பேர் இருக்கு, ஐ எம் ஷூர் ஆல் ஆஃப் யூ வில் நோ, when there are newly born kids in our house, we generally don't entertain guests. முதல்ல ஒரு 15-20 நாள், ஒரு மாதம் யாரையும் வேண்டாம்னு சொல்லிடுவோம். ஏன்னா அவர்கள்லாம் பஸ்ஸில் வருவா, ட்ரெயினில் வருவா, ஃப்ளைட்டில் வருவா, ஹோட்டலில் போயிட்டு வருவா. இந்த குழந்தை இப்போதான் தாயின் கர்ப்பத்திலேருந்து வெளியில் வந்திருக்கு. அதுக்கு உடனே இன்ஃபெக்ஷன் வந்துடும், ஸ்கின் ப்ராப்ளம் ஒன்று வந்துடும். அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடுத்துனா ரேஷஸ் வந்துடும் பிறந்த குழந்தைக்கு. டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கேட்டால் அவ சொல்லுவா, நியோ ஃபெசிலிட்டி, அந்த சின்ன குழந்தைக்கு வரக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ஒரு பேர் இருக்கு, ஒரு டிசார்டர். அந்த டிசார்டர் இந்த நரசிம்மருக்கு வரக்கூடாதான். இப்போதான் தூண்லேன்னு வந்திருக்காரு இல்லையா, அந்த வியாதிக்கு தமிழ்ல பந்தனைன்னு பேர். இந்த பிறந்த உடனே பிறந்த குழந்தைக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கு பந்தனைன்னு பேர். நரசிம்மர் இப்போதான் தூண்லேன்னு வந்திருக்கார், குட்டி பேபியா இருக்கார், அவருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரக்கூடாது. பெரியாழ்வாருக்கு ஒரே கவலை வந்துடுத்து. அதனால சொல்றார், என் பிடிச்ச நரசிம்மருக்கு பந்தனைங்கிற வியாதி வரக்கூடாது. பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே, என் நரசிம்மர் குட்டிக்கு பந்தனையே வரக்கூடாது. ஆனால் மணவாள மாமனிகள் சொன்னார், பொங்கும் பரி, இந்த அளவுக்கு தான் யார் யோசிப்பா. அந்த நரசிம்மமூர்த்தி வந்தார். வந்தவொன்னு கிழிச்சுட்டு இருக்காரு. அந்த கிழிக்கிறத விட்டுருவா, அது பெரிய கிரைம் சீன் ஆயிடுச்சு. அப்புறம் பிரகலாதன் அங்கே இருக்கான். பிரகலாதன் தம்மா தூண்டு குழந்தைக்கு பயமே இல்லை. நமக்கு தோணும் இல்லையா, பெரிய சிங்கம் எல்லாம் பார்த்துட்டா அது எப்படி பயப்படல. முதல்லயே சொன்னேனே, பிரகலாதனை பார்க்கும்போது பால் சுரக்கிறார் பெருமாள். அந்த குழந்தைக்கு இவர் கையில் ஓ பாசிட்டிவ் பிளட் எல்லாம் இருக்கிறதுலாம் அதுக்கு தெரியவே தெரியாது. அது பெருமாளையே பார்த்துட்டு இருக்கு. கண்ணை பார்த்தா அவ்வளோ காதல் பெருமாளுக்கு அந்த பிரகலாதனை பார்த்தா. அது பயப்படவே மாட்டேங்கிறது, அது கிட்டக்க போகிறது. பெருமாள் கையில் ரத்தமெல்லாம் இருக்கு, அதோட பிடிச்சிக்கிறார். அது ஒன்றும் கேரே பண்ணல. அந்த பிரகலாதனை பார்த்து பெருமாள் கேட்கிறார், பிரகலாத் உனக்கு என்னப்பா வேணும்? அப்போ அந்த குழந்தை சொல்லித்தான், எங்கள் அப்பா எங்கிட்ட அபச்சாரப்பட்டு விட்டார். பாவம் தெரியாம தான் பண்ணியிருக்காரு, ஏதோ அஜ்ஞானம், அவருடைய பூர்வ ஜென்ம கர்மா, தப்பு பண்ண வச்சுட்டு தப்பு பண்ணிவிட்டார். நான் ஒன்று அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல சுவாமி. ஆனால் நீங்கள் உங்கள் மனசில் எங்கள் அப்பா மேலே கொஞ்சம் வெறுப்பு வச்சுருப்பேன். எனக்கு வரம் கொடுக்கறதா இருந்தா எங்கள் அப்பா மேலே இருக்க வெறுப்பை மட்டும் எடுத்துருங்கோ.